மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த தலைவர் முன்னாடி வந்து களத்தில் நிற்கிறதா பார்க்குறீங்க? ஆனால் தோல் திருமாவளவன். அந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. எங்கள் அண்ணா சீமான் மட்டும்தானே. இருண்ணே, கேள்வி ஒன்றுமே கிடையாது. கேள்வியை முடிச்சிடறேண்ணே. விஜய் தான். அரசியலுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு மக்களை வந்து தெருவில் எல்லாரையும் பார்க்கணும். இவர் வந்து வீட்லேயே உட்கார வச்சுன்னு வீட்டுக்கு வாங்கன்னு வீட்டில் வச்சு பார்த்தா எப்படியாது? அவரால் வர முடியாதுங்க. எப்படிங்க வரல? அப்போ ஓட்டு கேட்க வர மாட்டாங்க. அவங்க ரசிகர்களே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தானேங்க வந்தார் அப்படின்றாங்க. இப்போ தான் வந்தார் தான், வந்தோடனே சிஎம் சீட்டில் உட்கார வச்சிட முடியுமா? ஏங்க, ஒரு அஜித்குமார் லாக்அப் மரணம் நடந்து உடனே போய் பார்க்கல. கவின்குமாருக்கு எந்த கேள்வியும் எந்த அறிக்கையும் இல்லை, எந்த எதிர்ப்பும் தெரியும். வரும். எப்போ வரும்? ஏங்க, குமார் இறந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகிட்டு இருக்குமா? நீங்கள் அறிக்கை உள்ளன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை விட்டா காட்டுங்க. அப்படின்னா எவ்வளோ பார்த்துருக்காரு சீமானு? அப்போ அவருக்கு இல்லாத இது இவருக்கு வந்துடுமா? ஆனால் அவர் பக்கம் தானே இளைஞர்கள் நிற்கிறதா சொல்கிறாங்க. இவர் பக்கம் அது இளைஞர்கள் கிடையாது. ஆனால் இப்போது தமிழ் திரைப்படங்களில் நிறைய வெளியாக இருக்குது. ஒரு சில திரைப்படங்கள் வந்து காதல் சார்ந்து இருக்கும், ஒரு சில திரைப்படங்கள் குடும்பம் சார்ந்து இருக்கும், ஒரு சில திரைப்படங்கள் வந்து மக்களுக்காக ஒரு ஹீரோ போராடுவார், அந்த மாதிரியான திரைப்படங்கள் இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்காக ஒரு ஹீரோ போராடுறது நிறைய திரைப்படங்கள் இருக்குது. அந்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்படம்? மக்களுக்காக போராடுறது முதல்வன் மாதிரி படம் பிடிக்கும். முதல்வன் மாதிரி படம். முதல்வன் மாதிரி. சரிண்ணா, இப்போ இது வந்து திரைப்படத்தில் நிறைய ஹீரோக்கள் மக்களுக்காக போராடுவாங்க. போராடுறவங்கள தான் மக்கள் ஹீரோவாக பார்ப்பாங்க திரைப்படத்தில். இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, நம்ம தரையில் தமிழக அரசியல் களத்தில் இங்கே தமிழக மக்களுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. எங்கள் அண்ணா சீமான் மட்டும்தானே. இருண்ணே, கேள்வி ஒன்றுமே கிடையாது. கேள்வியை முடிச்சிடறேண்ணே. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் மக்களுக்கு நடக்குது. இந்த போராட்டங்களில் உண்மையாக ஒரு ஹீரோவாக மக்களுக்காக களத்தில் நின்று போராடுற தலைவர் எங்கள் அண்ணா சீமான் தான். சீமான் தான். ஆமாம். ஏன் வேறு யாரும் இல்லைங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச அவர் தான். அண்ணா, புதுசாக விஜய் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் வந்திருக்காரு, களத்துக்கே வரலையாண்ணா. ஏன் களத்துக்கு வரலன்றீங்க? விஜய்லாம் மக்களோட வந்து இன்னும் போராட்டத்துக்குலாம் வரலையாண்ணா. அண்ணா சீமான் வராரு பண்ணுறாரு. நான் நிறைய அவர் தான் பார்க்குறேன் டிவிலலாம். சரி, அவர் சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடி நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள், ஒரு இப்போ படத்தில் ஒரு ஹீரோ வியப்பம்ல, மக்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி சீமான் அவர்கள் என்னென்ன பிரச்சனைக்கு மக்களுக்காக போய் நின்று இருக்காங்க? மக்களுக்காக எந்த பிரச்சனைனாலும் அவர் தான். இப்போ துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்காக பிரச்சனை, அவர் தான் முதல்ல வந்து நிற்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் தான் நின்று பார்க்குறாரு. பிரச்சனையை சால்வ் ஆகுதோ இல்லையோ, ஒரு பிரச்சனைனா வந்துடுறாரு, முதல்ல கேட்குறதுக்காக வந்துடுறாரு. அதுக்காண்டி தான். அதனால் வேறு யாரும் இல்லைன்றீங்க? வேறு இருக்காங்க. ஆனால் இவர் முதல்ல கொஞ்சம் முன்னாடி வருவார். இப்போதைக்கு முதலாக வர்றாரு. போராடுறவங்கள கேட்குறேன். சீமான் பண்ணிட்டு இருக்காரு. சீமான் அவர் மக்களுக்காக என்னென்ன போராட்டங்கள் போராடி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? சமீபத்தில் அவர் குரல் கொடுக்குறாரு, அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் குரல் கொடுத்துட்ருக்காரு. மற்றபடி குரல் கொடுக்க இப்போ யாரும் இல்லை. ஆமாம். ஏன் அவரை மட்டும் சொல்கிறீங்க, வேறு யாரும் இல்லைன்றீங்க? வேறு யாரும் இல்லை. விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார், அவரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லைல்ல. அரசியலுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு மக்களை வந்து தெருவில் எல்லாரையும் பார்க்கணும். இவர் வந்து வீட்லேயே உட்கார வச்சுன்னு வீட்டுக்கு வாங்கன்னு வீட்டில் வச்சு பார்த்தா எப்படியாது? அரசியலுக்கு வந்தால் நடு ரோட்டில் வந்து மக்களை சந்திக்கிறோம். இல்லை, அவர் வந்தால் கூட்டம் கூடிடும்ன்றாங்க. அது எப்படி? எல்லாரும் தான் இப்போ நான் ஜெயலலிதா வராமல் இருந்தாங்களா? அவங்களும் ஒரு சினிமா ஆக்டர் தானே. அவங்க வராமல் இருந்தாங்க ரோட்டுக்கு, அவங்க வந்தாங்களே. எல்லாருமே வந்தால் தான். இவங்க என்ன பண்ணுறோம்? உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்ய. உச்சத்தை விட்டு வந்தாங்கன்னா எப்படி? அது சினிமாவில் நடிக்கும் போதே நல்லது பண்ணியிருக்கலாம்ல எல்லாருக்குமே. இதுக்கு வந்து தான் பண்ணணும் இது இருக்கான்னா? ஏன்னா இங்கே அதிகாரத்துக்கு வந்தால் தான் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியும் அப்படின்றாங்க. ப்ரோ, உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அதில் இருந்தோம் நல்லது பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து தான் நல்லது பண்ணணுன்னு கிடையாதுல்ல. எல்லாருமே சொல்லிடலாம், அதுக்கு வந்தால் நல்லது பண்ணுறேன், இதுக்கு வந்தால் நல்லது பண்ணுறேன்ட்டு. அவங்க எதுக்காக நான் வராங்க? அதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வந்துடுவாங்களா அந்த சீட்டுக்கு? இல்லை, எதனால் வரதை நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சினிமாவில் இருந்தால் உடனே சிஎம்மாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ யார் அரசியல் காலத்தில் வந்து அவருக்காக ஓட்டு போடுறது யார்? சினிமா ஹீரோன்றதுக்காக தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க ரசிகர்கள்ன்றதுக்காக தான் ஓட்டு. இப்போ எடுத்த உடனே போட மாட்டாங்க. நல்ல தலைவர் எப்படி போடுவாங்க? என்னங்க நல்ல தலைவர் எத்தனை இதுவும் பார்த்துறீங்க நீங்கள் அவரோட இதுவை? இல்லை, ஒன்று அந்த பரந்தூர் மக்களுக்காக போனார், அதுவும் 910வது நாள் தான் போனார். அப்புறம் நம்ம அஜித்குமார் அவர் இறந்தாங்கல்ல, அதுக்கு பார்க்க போனார். அப்படின்னா எவ்வளோ பார்த்துருக்காரு சீமானு? அப்போ அவருக்கு இல்லாத இது இவருக்கு வந்துடுமா? ஆனால் அவர் பக்கம் தானே இளைஞர்கள் நிற்கிறதா சொல்கிறாங்க. இவர் பக்கம் அது இளைஞர்கள் கிடையாது, ரசிகர்கள். இப்போ இவர் சீமான் பின்னாடி நிற்கிறது. சீமான் பின்னாடி நிற்கிறது வந்து அவர் நல்ல பேச்சாளர். அவருக்கு வந்து நம்மளோட இது எல்லாமே அவரோட உணர்வு தெரியும். யார் பக்கமும் கூட்டணி போகாத ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான். அதுக்காகவே ஓட்டு போடுவாங்க அந்த ஆளுக்கு. இப்போ பேச்சு மட்டும்தானா, இல்லை மக்களோட பிரச்சனைக்கு போய் நிற்பாங்க? அவர் எல்லாத்துக்குமே நிற்பார் சீமான். இவர் எத்தனை இதுவில் நின்றுட்டாரு? 2 இதுவில் நின்றுட்டாரு. அவங்க ரசிகர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தானேங்க வந்தார் அப்படின்றாங்க. இப்போ தான் வந்தார் தான், வந்தோடனே சிஎம் சீட்டில் உட்கார வச்சிட முடியுமா? ஒன்றும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது.
எடுத்தோடனே உட்கார வச்சுனதுக்கு அதோட அருமை தெரியாது. போக போக அந்த உடனே உட்கார வைக்கணும்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்றீங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் வந்தால் தானே எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்ட்டு. எடுத்தோடனே உட்கார வச்சுன்னு வச்சுக்க எதுவுமே தெரியாது. எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த தலைவர் முன்னாடி வந்து களத்தில் நிற்கிறதா பார்க்குறீங்க? ஆனால் தோல் திருமாவளவன் ப்ரோ. என்னென்ன பிரச்சனைகளுக்கு அவங்க போராடி ஒரு சமூக இதுவாக எல்லாத்துலேயுமே போய் நான் பார்த்துருக்கேன். ஒரு அதான் இப்போ கூட நான் கவின் அவர் இதில் கூட இப்போ வந்து பார்த்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. மற்றபடி அவர் தவிர வேறு யாரும் இல்லை ப்ரோ. சமூகத்துக்கோசம் ரொம்ப பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒன்று சீமான்னு சொல்லலாம், அவர் தமிழ் தேசியத்துக்கோசம் பேசுகிறாரு. 2வது தோல் திருமாவளவன் சொல்லுவோம், அவ்வளோதான் ப்ரோ, வேறு யாரும் இல்லை. எதனால் இவர் சீமான் அவர்களை சொல்கிறீங்க, அவர் திருமாவளவன் அவர்கள் எதனால் சொல்கிறீங்க? அவர் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கோசம் பேசுகிறாரு எல்லாமே. அவர் திருமாவளவன் எதனால், அவர் எதனால் சொன்னார்? அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோசம் நிறைய போராடி இருக்காரு அப்போத்துலேருந்து. இப்போ தான் வந்து எம்பி அந்த மாதிரி இருக்கார். பட் அதுக்கு முன்னாடிலேருந்து அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன் ப்ரோ. ஆனால் இப்போ இவர் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறதா சொல்கிறீங்க. அதுங்களுக்கு மட்டும் போராட யார் போராட எல்லாருக்காகவும் போராடுறாங்க. ஆனால் யார் போராட வைக்கிறாங்களோ அந்த கட்சிகள் கூடவே போய் தொடர்ந்து மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறாங்க. இல்லை ப்ரோ, இப்போ வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா, கூட்டணி வைக்கிறாருன்னா அவர் என்ன சொல்லுவாங்க, அவர் எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா அங்கே வேணான்னு சொன்னார் முதல் ஸ்டார்டிங்கு. மீதி எல்லா இடத்துக்கும் அவர் போராடி தான் இருக்குது. சொல்லுங்கள் வேறு எங்கே போராடினார்னு சொல்லுங்கள். என்னங்க நிறைய விஷயத்தில் அவர் போராடுறாரு. சொல்லுங்கண்ணே, ஒரு 3 சொல்லுங்கண்ணே. அது ஒன்று போராடுறாரா. அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கே சொல்கிறது, ஏன்னா எந்த மக்களுக்கு நல்ல விஷயம்னா நல்லதை டக்குன்னு போய் பண்ணுறதுக்கு விஜய் மூலிமா பண்ணுவோம். சொல்லுங்கண்ணே, 3 சொல்லுங்கண்ணே. 1 சொல்லியிருக்கீங்க, இன்னும் 2 சொல்லுங்கண்ணே. எதுக்கு போய் போராடி இருக்காரு? எனக்கு டக்குன்னு வரல, அதனால தான் சொல்ல முடியல என்னால். பொறுமையாக கூட சொல்லுங்கள். விவசாயத்துக்காக போராடுறாங்க, மீனவருக்காக போராடுறாங்க. விவசாயத்துக்காக போராடுறாங்களா? பரந்தூரில் போய் பேசினாங்க, போராடுறாரு. அது விவசாயம் தானே, இது விவசாயம் தானே. பரந்தூரில் விவசாயிகள் போராடினாங்க. 910வது நாள் போய் அங்கே நின்னார். 900 நாள் மக்கள் போராடிட்டு இருங்க 900 நாள் போராடினாங்க. அதுக்கப்புறம் 10வது நாளாக போய் நிற்கிறார். 910வது நாளாக இப்போ விவசாயிகளுக்காக போராடினார். ஓகே, அதே விவசாயிகள் செய்யாறுன்ற இடத்துல மேல்மா கூட்டுசாலைன்ற ஒரு கிராமத்தை சுற்றி ஒரு 5-6 கிராமங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. அவங்களும் வருடக்கணக்காக விவசாயிகள் தான் போராடுறாங்க. சிப்காட் கட்ட போகிறேன்னு விவசாய நிலங்கள் எடுக்கிறாங்க. அதுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுக்காக இது வரைக்கும் ஒரு குரலும் கொடுக்கல, போய் களத்திலையும் நிற்கல. அவர் வந்திருக்கிறாரு, இனிமேல் தான் குரல் கொடுப்பாரு. ஒரு ஸ்டெப்பாக தான் எல்லாத்துக்கும் போய் நின்னாரு, விவசாயத்துக்காக பேசினாரு. கண்டிப்பாக பேசுவாருங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. நீங்கள் சொன்னது என்ன, பேசினாருன்னு சொன்னீங்கல்ல. அங்கே வந்து முதல்ல ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கிறாரு, ஓகேவா? அந்த இன்ட்டுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மக்களுக்கு நடக்குங்க. ஏங்க, ஒரு அஜித்குமார் லாக்அப் மரணம் நடந்து உடனே போய் பார்க்கல. கவின்குமாருக்கு எந்த கேள்வியும் எந்த அறிக்கையும் இல்லை, எந்த எதிர்ப்பும் தெரியும். வரும், எப்போ வரும். ஏங்க, குமார் இறந்தே ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகிட்டு இருக்குமா? நீங்கள் அறிக்கை உள்ளன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, விட்டா காட்டுங்க. இல்லை என் போன கைபேசியில் பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் தளபதி எல்லாமே கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பாருங்க. கவின்குமாருக்கு ஒரு குரல் கொடுங்க, கண்டிப்பா எடுப்பாருங்க. நம்ம எடுக்கணும் சொல்றோம். இப்போ ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, ஒரு விபத்தோ இல்லை ஏதோ ஒன்று நடக்காது. சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனை இல்லை உயிர் போன பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை நடந்தது உடனே கேட்கறது உங்களுக்கு விருப்பமா? அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய நல்லது செஞ்சுக்கிறாருங்க. அதை நான் ஒன்று இன்ட்டாக சொல்லலாம். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் என்ன களத்தில் நிற்கிறாருன்றது தான் கேள்வி. வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு இனிமேல் அவர் முதல்ல ஒரு ஃபீல்டில் இருந்து ஒரு ஃபீல்டுக்கு வந்துக்கிறார். இனிமேல் அவர் நல்லது பண்ணுவார். இல்லை, இனிமேல் பண்ணுவார் நீங்கள் சொன்னால் ஓகே. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் நிற்கிறாருன்னு நல்லதுக்கு நிற்கிறாருங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாங்க. நிற்கலையே, கவின்குமாருக்கு போய் நிற்கல. அஜித்குமாருக்கு நின்னவர் நின்றாருல்ல, அப்போ கவின்குமாருக்கு ஏன் நிற்கல? நிற்பாரு கண்டிப்பாக நிற்பாரு. கவின்குமார் இறந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நிற்பாரு. கண்டிப்பாக இன்ட்டு கொடுப்பாரு, கொடுக்காமலாம் இருக்க மாட்டார், ஓகேவா? அதனால் அவர் நல்லதை செய்வார். 2026 எல்லாருமே அவருக்கு ஓட் பண்ணுங்க. இது பண்ணுறது தூய்மை பணியாளர்களுக்கு போராடினாங்க பணியாளர்கள். எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களே? சுமாராக தமிழ்நாட்டில் இவ்வளோ காலமாக திராவிட ஆட்சி தான் ஆண்டுன்னு முன்ன பின்னே இருந்தது. ஒரு மாற்றத்தை எது பாருங்க. மாற்றம்ன்றது ஏமாற்றமாக இருக்கக்கூடாதுல்ல? இருக்காதுன்னா அஜித்குமாருக்கு பேசினவர் கவின்குமாருக்கும் பேசியிருக்கணும், பேசலை. அப்புறம் எப்படி மாற்றம்?
அங்கே பரந்தூர் போனவர் மேல்மா இங்கேயும் வந்திருக்கணும், அது மாற்றம். அங்கே மதுரை அங்கே போயிருக்கணும், அது மாற்றம். இங்கே தூய்மை பணியாளருக்கு வந்திருக்கணும், அது மாற்றம். நீங்கள் சும்மா அங்கே போயிட்டு எல்லா இடத்துக்கும் போக மட்டும் அது மாற்றமா? அப்போ மாற்றம், உண்மையான மாற்றம் எதுன்னா, இருங்க, எந்த தலைவர் எல்லா பிரச்சனைக்கும் போகிறாங்களோ அவங்க தான் மாற்றம். மக்களுக்கு போராடுறீங்க, பரந்தூரில் போய் போராடினாரு. நீங்கள் அது ஒன்றே போதுங்க. 910வது நாள் போனார். போகட்டுங்க, எப்போ போனா என்ன? எப்போ போனா என்ன? நீங்கள் உயிருக்கு போராடும் போது உங்களுக்கு தண்ணி கொடுத்தா ஓகேவா? இல்லை, உயிருக்கு போராடும் போது தண்ணி கொடுத்தா ஓகேவா? போராட முடியுமா? அவரால் வர முடியாதுங்க. எப்படிங்க வருது? அப்போ ஓட்டு கேட்க வர மாட்டாரு. எங்க வருவாருங்க, இனிமேல் நடை எடுப்பாருங்க. இதுக்கு வர மாட்டாரா? பாதுகாப்பு கொடுப்பீங்களா? பாதுகாப்பு ஏங்க, பாதுகாப்பு தேடி வரவங்க எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வரீங்க? ஏங்க, ஒரு நடிகர், பாப்புலரான நடிகர், நான் வந்து நின்றேன்னா பல மக்கள் வந்து என்ன சொல்லும், அதுக்கு டைம் வேஸ்ட்டு. சரி, வந்தால் மக்கள் சூழ்வாங்க, ஓட்டு கேட்க வருவாருங்க. வருவாரு மக்கள். ஏங்க, அப்போ பாதுகாப்போட வரப்போறாரு. அப்போ அந்த பாதுகாப்பு இப்போ எப்படி கொடுப்பாங்க? ஏன் கொடுப்பாங்க? அது எலெக்ஷன் டைமில் கொடுப்பாங்க. யாரு? ஏங்க, ஆல்ரெடி அவருக்கு வைப்பிரிவு கொடுத்துட்டாங்க. வைப்பிரிவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் நான் இன்றைக்கி வரேன்னு சொல்லுவேன் இந்த இடத்துக்கு. அந்த இடத்துல அவர் போய் அனௌன்ஸ் பண்ணுவார், ஓட்டு கேட்பார். அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தானே. அப்போ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் சொல்கிறது திடீர் விசிட்டு. திடீர். சரி இருங்க, அஜித்குமாருக்கு எப்படி திடீர்னு போனாரு? அவர் நைட்டில் தாங்க போனார். அதுவே வீடியோ எடுத்து, அந்த மாதிரி நைட்டில் போயிருக்கலாம்ல. அதுவே வீடியோ எடுத்து போட்டு. மாதிரி கவினுக்கு நைட்லயே அவர் சைலண்டாக தானே போனார். அந்த மாதிரி நைட்டில் கவினுக்கு போயிருக்கலாம்ல. நீங்கள் அதே கார்னர் பண்ணாதீங்க. சரி, ஓகே. சாதிய கொலை நடந்திருக்கு, அதை போய் சாதாரணமாக நீங்கள் சொல்கிறது ஓகே தான். ஒரு தாழ்த்தப்பட்டவங்க செத்து தளபதி சார்பாக அங்கே போயிருப்பாங்க. அது எனக்கு சரியாக தெரியல, வேற ஒன்றும் இல்லை. தளபதி சார்பாக போகிறது விஷயம் இல்லைண்ணே, நம்ம கேட்ட கேள்வி நீங்கள் உள்வாங்கணும். நீங்கள் உள்வாங்கிற கரெக்டு தான். அது எல்லாரும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், ஓகேவா? நீங்கள் சொல்கிறீங்க தாவேகா மூலிமா யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக செயலாளர் முதல்வர் வேட்பாளரா விஜய் முதல்வர்? அதை சொல்லாதீங்க. முதல்வர் வேட்பாளர் விஜய் தாங்க. என்ன அவர் தாங்க போகணும், அவர் தான் போகணும். அவர் போகணும் கூட. இந்த தளபதிகள்லாம், அவரோட கட்சி தளபதிகள்லாம் கூட போனால் அது வரவேற்கத்தக்கது. சரிங்க, நீங்கள் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக போயிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, சரி, நீங்கள் ஓகே, நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? நன்றி. ஓகே, நன்றி.